கோலஞ்சி ஜூலை 26 முதல். எல்லோருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக சந்தனம் சார் இருக்கிறதுனால இங்கே இந்த ப்ரெஸ் மீட்டுக்கு ஒரு புது ஆரா கிடச்சிருக்கு. எல்லாருமே வந்து ஆனஸ்ட்டாக பேச முடியுது. அண்ட் ரொம்ப தேங்க்ஸ் சார். பயங்கரமான ஒரு ஆர்டிஸ்ட் நீங்கள். த்ரூ தி இயர்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி காமெடின்றது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் இல்லை. அதில் மட்டும்தான் இன்ஸ்டன்ட் ஃபெயிலியர் அண்ட் ஹிட் இருக்கும். அதில் வந்து நீங்கள் ஒரு மிட் பாயிண்ட்டாக இல்லாமல் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக இவ்வளோ வருஷமாக பண்ணியிருக்கீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். பல படங்கள் நாங்கள் ஒன்றா ஒர்க் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட் டைமாக ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஃபர்ஸ்ட்லி. அப்புறம் வந்து இந்த படத்தை பற்றி கண்டிப்பாக சில விஷயங்கள் நான் பேசணும் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா ஜான்சனோட ரைட்டிங் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தது இந்த படத்தில். இது வந்து ஒரு ஃபுல் லெங்க் காமெடி அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இது ரைட் ஆஃப் பண்ணிட முடியாது. செமையான சூப்பர் ஸ்கிரிப்ட். எனக்கு வந்து சூதுகவுமுக்கு அப்புறம் ரொம்ப எக்ஸைட்டான ஸ்கிரிப்ட் வந்து இதுதான். அண்ட் அந்த ஆன் பேப்பர் இருந்ததை எக்ஸாக்டாகவும் இன்னும் சில விஷயங்கள் பெட்டராகவும் விஷுவலாக வந்து அவர் க்ரியேட் பண்ணியிருந்தார். அண்ட் நம்ம நிறைய ஆர்ட் ஃபார்ம்ஸில் வந்து நம்ம ஈக்குவாலிட்டி பற்றி பேசுகிறோம். இப்போ இதுக்கு கொஞ்சம் முன்னாடி பரியேறும் பெருமாள்ன்ற படம் வந்தது. அதில் வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு படம் ஈக்குவாலிட்டி பற்றி பேசுகிறதுக்கு. அதுக்கப்புறம் மேதமான் அப்படின்ற ஒரு படம், அது நிறைய பேர் அது அந்த மோடில் பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் அந்த இதில் வந்து நீங்களே ஏதாச்சும் குடிப்பீங்கன்னு ஒரு காமெடியாக ஒரு சீன் வரும். அதுக்குள்ளே வந்து ஒரு ரொம்ப ஹியூமர் கலந்த ஒரு இன்றைக்கி சொசைட்டியில் நடக்கிற ஒரு ஈக்குவாலிட்டி பற்றி ஒரு விஷயம் இருக்குது. அந்த மாதிரி பல விஷயங்கள் சூப்பராக, அதாவது நம்ம சிரிச்சுட்டு நம்ம சிந்திக்கும் போது தான் இருக்கிறதுலே பயங்கரமான விஷயங்கள் நடக்கும்ன்றதை நான் ரொம்ப நம்புவேன். அது வந்து ஜான்சன் அவர்கள் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக அதில் பண்ணியிருந்தாங்க. அண்ட் பெர்ஃபார்மன்ஸஸ், அதாவது அந்த நாளைய இயக்குனரில் அந்த 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 2-3 சீசன்ஸில் வின் பண்ண டைரக்டர்ஸ் வந்து படங்கள் எடுத்த எல்லாருமே தே ஹவ் பீன் வெரி 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 குட் ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ். அந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர். அப்புறம் சந்தானம் சாரோட அந்த சென்சிபிலிட்டிஸ், அவருக்குன்னு ஒரு காமிக் சென்சிபிலிட்டிஸ் பயங்கரமாக ஒரு யூனிக்காக இருக்கும். அதை வந்து பயங்கரமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப ஐ எம் வெரி ப்ரவுட் அண்ட் ஆனர்ட் டு பி பார்ட் ஆஃப் திஸ் மூவி. எனக்கு ஒர்க் பண்ணும்போது நான் ரொம்ப மனசு விட்டு சிரிக்கவும் முடிஞ்சுது, நல்ல க்ரியேட்டிவாகவும் ஒர்க் பண்ண முடிஞ்சுது. அண்ட் வெறுமா இதில் வந்து நம்ம பணம் சம்பாதிக்கணுன்ற ஒரு நோக்கம் மட்டும் இல்லாமல் அதுக்குள்ளே ஆர்ட் ஃபார்மையும் ரொம்ப அழகாக வந்து இந்த ஃபுல் டீமை கொடுத்துருக்காங்க. அண்டு பர்ஃபார்மன்ஸஸ்லாம் எனக்கு அந்த கோலமாவு கோகிலாவில் ஒருத்தர் நடிச்சிருப்பார் இல்லையா சார், கிங்ஸ்லி, அவருக்குள்ள பெரிய ஃபேன் ஆகிட்டேன் நான். அப்புறம் அந்த MS பாஸ்கர் அவர்கள் வந்து சந்தானம் சாரோட அப்பாவாக நடிச்சிருக்கா. அந்த சென்னை பாஷையை வந்து நம்ம ரொம்ப ஈஸியாக இன்றைக்கி டீகோட் பண்ணிடலாம். இவங்க வந்து ஃபேக்காக ஆக்சென்ட் போடுறாங்க, இவங்க நிஜமாகவே அந்த ஏரியாவில் நம்ம இருக்க மாதிரி பேசுகிறாங்கன்னு டீகோட் பண்ணுற லெவலுக்கு வந்துட்டோம். அவர் எக்ஸ்ட்ராடினரியாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஒரு ப்ரொடியூசர் வந்து ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஒரு சந்தோஷம், ஒரு ஸ்மைலிங் ஃபேஸாவது நம்மக்கிட்ட காமிக்கிறார் இல்லையா, அதுவே பெரிய விஷயம். அண்ட் நிஜமாகவே அவர்கிட்ட ஒரு ஹாப்பினஸ் எனக்கு ஃபீல் ஆச்சு. அண்ட் ரொம்ப க்ளோஸாக ஒரு வெரி ஃபியூ ப்ரொடக்ஷன்ஸில் நம்ம ஃபுல்லாக எல்லாருமே வந்து ஒரு க்ளோஸாக ஒரு யூனிட்டாக ஒர்க் பண்ணுவோம். அது இந்த படத்தில் நடந்தது. அண்ட் தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாகவே இந்த படம் ரொம்ப நல்லா இருக்குன்னு எனக்கு ஒரு பெரிய ஒரு இது இருக்குது, நம்பிக்கை இருக்குது. அது கண்டிப்பாக உங்களுக்கும் அது இருந்ததுன்னா கண்டிப்பாக செலிப்ரேட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக நம்ம இந்த வெளியே வந்துட்டு இந்த காமெடி இப்படி ஆச்சு அப்படி ஆச்சுன்னா நாங்கள் பேசி ரொம்ப நாள் ஆச்சு. நாங்கள் டீம் எங்களுக்குள்ளெல்லாம் நாங்கள் வந்து இந்த படத்தோட காமெடியெலாம் வச்சு வெளியே பேசி அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். ரொம்ப சந்தோஷம். அண்ட் நீங்களும் இந்த படத்தை சரியான விதத்தில், அண்ட் இதில் சில இந்த டீசர் வந்தப்போ 1 or 2 கான்ட்ரவர்சிஸ் அதெல்லாம் வந்தது. கண்டிப்பாக அந்த விஷயங்கள் வந்து படம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக எக்ஸாக்டாக நம்ம என்ன நினச்சோமோ அதோட ஆப்போசிட் விஷயந்தான் படத்தில் வந்து இருக்கும். ஸோ எல்லாமே நல்லபடியாக வரணும்னு நான் வேண்டிக்கிறேன். அண்ட் ஐம் வெரி வெரி ப்ரவுட் டு பி பார்ட் ஆஃப் திஸ் மூவி. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லணுன்னா ஃபஸ்ட்டு ராஜ் ப்ரொடியூசர் அவருக்கு தான். ஏன்னா அவர் தான் வந்து சந்தனம் சார்கிட்ட என்னை கூப்பிட்டு போனது. அப்போ வந்து ஃபஸ்ட்டு கதை சொல்ல போனேன் அவர்கிட்ட. அவர் கதை கேட்டார். கேட்டு சரி இதை ஃப்யூச்சரில் பண்ணலாம், நம்ம ஒர்க் பண்ணலாம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் நான் ஒரு படத்தில் ஒர்க் பண்ண ஆரம்பித்து ஒரு 3 வருஷம் போயிடுச்சு. சடனாக கூப்பிட்டு நாளைக்கு அந்த கதை சொல்கிறா அப்படின்றாரு. 8 மணிக்கு டைம் கொடுத்து மறுநாள் காலையில் சீக்கிரம் போய்டு 8 மணிக்கு காலைல வந்து சொல்லு அப்படின்னாரு. மறுநாள் இதெல்லாம் எங்கேருந்து நடக்க போகுது அப்படின்ட்டு தான் இருந்தேன். ஏன்னா எங்கள் டீம் இருக்குது, ஒரு பங்கமான டீம். அங்கெல்லாம் சொல்லி ஓகே ஆகிறதுலாம் ரொம்ப கஷ்டம். சரி எனக்கு தெரியும் நடக்காது அப்படின்ட்டு வீட்டிலேருந்து மறுநாள் கிளம்பும்போது அந்த ஸ்கிரிப்ட் புக்கை மறந்துட்டேன். மறுபடியும் வீட்டுக்கு போய்ட்டு புக் எடுத்துகிட்டு வந்தேன். சும்மா படிச்சுட்டு இருந்தேன். வந்துட்டு எங்க அந்த கதை ரெடியா அப்படின்னா, சரி சார் சொல்லிடலாம் அப்படின்ட்டு அவர்கிட்ட தான் சொல்ல போகிறேன்னு நினச்சா டீமை கூப்பிட்றாரு. இது எங்கள் டீம் தான். யாருன்னா ஆனந்த், முருகன், சேது, மாறண்ணன், சுந்தர், குணா மாம்ஸ், இதுதான் எங்கள் டீமு. ஒருத்தருக்கும் ஒரு கருத்து இருக்கும் அதில்.
இதில் எது சொன்னாலும் ஒன்றும் வேலை ஆகாது. சரி நம்ம சொல்லுவோம் அப்படின்னோடனே படப்படன்னு ஆயிடுச்சு. வந்தாங்க, வந்து உட்காந்தோடனே கதை சொல்ல ஆரம்பித்தேன். 2 மணி நேரம் கேட்டு கை குத்துறாங்க. சேதுலாம் வந்து ஜான்சா சூப்பராக இருக்குது, ஆனந்த் நல்லா இருக்குடா கதை அப்படின்ட்டு சொன்னோடனே சந்தோஷமாயிடுச்சு. இமிடியேட்டாக ப்ரொசீட் ஆச்சு கதை. உடனே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, ஏன் வந்து புது ஹீரோயின் போடுறீங்க, பழைய ஹீரோயின் போட மாட்டேன்றீங்க, ஃபெமிலியராக இருக்கிறவங்கள ஏன் போட மாட்டேன்றீங்க அப்படின்னு கேட்டாங்க. என்ன ரீசன்னா, இப்போ இன்றைக்கி நைட்டு ஒரு கதை பேசினோன்னா மறுநாள் ஸ்டார்ட் ஆகிடாங்க கிட்ட. ஏன்னா அந்த ஹீரோயின்லாம் மற்ற டேட்டுக்கு கொடுத்துருப்பாங்க, எல்லாருக்கும் டேட் அது கிடைக்காது. ஸோ அவைலபிளாக யார் இருக்கிறாங்களோ அவங்கள வச்சுருந்தா நம்ம பண்ண முடியும். ஸோ அதனால தான் அதான் விஷயமே தவிர வேறு ஒன்றும் இல்லை. பழைய ஹீரோயின் பண்ணுறாங்க, அன்சிகா தமன்னா அவங்களாம் பண்ணணுன்னு ஆசை தான், டேட்டு கிடைக்கல, அவ்வளோதான். அதுக்கப்புறமா தான் 18 ரீல்ஸ் அவர் படம் பார்த்துட்டு வாங்குறேன்ட்டு வந்தார். அவர் பேர் தெரியல, 18 ரீல்ஸ். ஆனால் நம்ம படம் 5 ரீல் தான் சார். அது ஒன்று. ஸோ அதுக்கப்புறமா படம் ஸ்டார்ட் ஆச்சு, எல்லாமே போச்சு. நடுவில் வந்து நான் ஜாலியாக தான் பண்ணிகிட்டு இருந்தேன். சார் வந்து எப்போவுமே பிகினிங்கில் வந்து எந்த ஷாட் எடுத்தாலும் வந்து மானிட்டர்கிட்ட வந்து பார்ப்பார், பார்த்து செக் பண்ணிட்டு தான் போவார். சமீப காலமாக ஒரு கொஞ்ச நாளாக வரல. அது ரொம்ப பயமாயிடுச்சு எனக்கு. ஏன்னா மானிட்டர் பக்கமே வர மாட்டேன்றாரு, பார்க்க மாட்டேன்றாரு, எதுவுமே கேட்க மாட்டேன்றாரு அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா தான் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக நம்புறாருன்றது தெரிஞ்சது. அந்த நம்பிக்கை தான் எனக்கு ரொம்ப பயம் க்ரியேட் ஆயிடுச்சு. கிட்ட வந்து சொல்கிறா, எனக்கு அங்கே சொல்லி கொடுத்துட்டு போடா அப்படின்வாரு. இல்லை நான் மானிட்டர்கிட்டே உட்காரன்ட்டு ஃபுல்லாக கிளியராக வாட்ச் பண்ணி ஃபுல்லாக எடுத்து அப்படி தான் போச்சு. சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். அவர் சந்தனம் சார் மட்டும் இல்லைன்னா நான் இங்கே இல்லை, அது உண்மை. ஏன்னா நான் சினிமாவிலேருந்து போயிடலான்ட்டுலாம் நினச்சேன். ஒரு நாள் நைட்டு அவர் கதவை தட்டி நான் கிளம்புறேன்லாம் சொல்லிட்டு வந்துட்டேன். அந்தளவுக்குலாம் நடந்தது. ஸோ அவர் வந்து எனக்கு அடிக்கடி தம்பின்னு சொல்லுவார், நீ என் தம்பி மாதிரி. அவர் சப்போர்ட் இல்லைன்னா சத்தியமாக நான் இல்லை இங்கே. உண்மையிலேயே நான் படம் பண்ணியிருக்க முடியாது. ஏன்னா அவருக்கும் எனக்கும் ஒரு பாண்டிங் இருக்குது. என்னென்னா அவர் புரிஞ்சுக்கிறார், கிரியேட்டர் யார் என்ன ஏதுன்றது தெரிஞ்சு இவனால் முடியும் நம்பினார். ஸோ அதை நான் செஞ்சேன், அவ்வளோதான். படமாக பெருசாக இருக்கா, ஜாலியாக ஒரு படம், அவ்வளோதான். பார்க்கலாம், நீங்கள் வந்து காசு கொடுத்ததுக்கு ஒர்த்தாக இருக்கும், அவ்வளோதான். அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர மாலையை போட்டுட்டோம் அவ்வளோலாம் இல்லை, அவ்வளோ சீன்லாம் இல்லை. நல்லாயிருக்கும், ஆனால் ஜாலியாக இருக்கும், அதுதான். அதுக்கப்புறம் டெக்னீஷியன் சைடில் வந்து சொல்லணும்னா ஆர்ட் டைரக்டர் ஃபஸ்ட்டு ராஜா, ப்ரில்லியண்ட் ஒர்க்கு. என்ன தேவை, ஒரு கோர்ட்டு சீன்னா என்ன தேவை, எதுக்கு என்ன தேவையோ அது கரெக்டாக இருக்கும், அவ்வளோதான். மெயினாக சொல்லணும்னா எடிட்டரை பற்றி சொல்லணும். அவர் தான் வந்து லியோ ஜான் பால். படம் அவ்வளோ எடுத்துகிட்டு வந்து கையில் குத்தோம். போன ஜென்மத்தில் கேங்ஸ்டராக இருந்திருப்பார் போல இருக்குது. டூல்ஸை போட்டுன்னு வெட்டுன்னு வெட்டுறாரு, எல்லாம் போட்டு எதுவுமே இல்லாத அளவுக்கு வெட்டி, ஆனால் கிறிஸ்பாக சூப்பராக எடுத்துகிட்டு வந்துட்டார். அவருக்கும் ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் ஹரி தினேஷ் ஸ்டண்ட்டு, அவரும் செம கில்லாடி கிட்டு கீரையோட புட்டு, அவர் பிரித்து எடுத்துருவாப்பில் எதனா கொடுத்தாலும் அவர். அதுக்கப்புறமா தலைவர் தான் தூக்கி சாப்பிட்டு வேறு லெவல். கானானா அவரை சொல்லிக்கிறதுக்கு இப்போதைக்கு சென்னை கானா கண்டிப்பாக இருக்கும். சென்னை நாங்கள் எடுத்தது வந்து நார்த் மெட்ராஸில் தான் எடுத்தோம். ஸோ கானா அவசியமாக தேவைப்பட்டது, அந்த லைஃப் ஸ்டைலுக்கு எல்லாத்துக்குமே அது தேவைப்பட்டது. ஸோ அதை வந்து அவ்வளோ க்ரியேட்டிவாக சூப்பராக, நான் நினச்சது வேறு, அவர் கொடுத்தது அதை விட எக்ஸ்ட்ரானரியாக கொடுத்தாரு. இது என்ன தேவைன்றதை நம்ம கால் பண்ணி கேட்குறதுக்குள்ளே அது இல்லை, இன்னும் நான் அனுப்புகிறேன் பாருங்கள் அப்படின்னு கேட்டால் அது வேறு லெவலில் இருக்கும். ஸோ அவ்வளோ பியூட்டியாக இருந்தது. எனக்கு படத்துக்கு எல்லாமே சப்போர்ட்டாக இருந்தது. ரொம்ப எல்லாருமே வந்து கரெக்டாக வந்து அமைஞ்சாங்க. அதுக்கு வந்து 100% தேங்க்ஸ் வந்து ராஜ் தான். வேறு வழியில் நம்மளுக்கு இது அமையும், இந்த படத்துக்கு இது தேவைன்றது ஃபஸ்ட்டு டே கதை கேட்டு இவங்கெல்லாம் உனக்கு கரெக்டாக இருப்பாங்க ஜான்சன் செட் பண்ணி கொடுத்தது ராஜ் தான். அதுக்கப்புறம் கோபி கேமராமேன், அவர்கிட்ட இதுதான் சீனுன்னு சொல்லி விட்டால் போதும், அவருக்கு அந்த கேமராவை தூக்கிட்டு அங்கே எங்கேன்னு ஓடுவார். ஏதோ லைட்மேன் கூட இருப்பார் எங்கன்னா ஒரு இடத்துல, அந்த மாதிரி தான் கோபி. சின்சியர் ஒர்க்கு. 6 மணிக்கு மேலே நாங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் ஆனதே கிடையாது. மேக்ஸிமம் லேட்டாக போய் அப்படி முடிக்கிறது அந்த மாதிரி இல்லை, பேட்ச் எதுவுமே வைக்கல. ஸோ அந்தளவுக்கு டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ண ஒரு ஆள்னா அவர் தான் கோபி. அவரும் ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் படத்தில் நடித்தவங்க தாரா, மகானா, மாறனை. மாறனெல்லாம் அல்டிமேட்டு. ஸ்பாட்டில் எவ்வளோ பேசி வச்சுருக்காரு, அதனால தானே வெட்டு விழுந்தது அந்த மாதிரி அவர் மாறனை. அதுக்கப்புறமா கிங்ஸ்லி, தங்கதுரை, எம்எஸ் பாஸ்கர் சார், மனோகர் சார், உமா பத்மநாபன் மேடம், மீரா கிருஷ்ணன் மேடம், நிறைய பேர் எல்லாருமே, ஆர்டின் சார், சாய்குமார் சார், எல்லாருமே என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஒருத்தரும் அவங்களோட கேரக்டரை கரெக்டாக உள்வாங்கி பண்ணாங்க. என்னென்னா இது வந்து படம் வந்து கண்டென்ட்டாக போகிற படம், ஒருத்தர் கையில் இருந்தால் படம் ட்ராவல் ஆகும்.
இப்போ சந்தனம் சார்னா அவர் மட்டுமே ஹோல்ட் பண்ண மாட்டார், இது வந்து கதை தான் ஹோல்ட் பண்ணிட்டு போவோம். ஆனால் அவரோட ஈடுபாடு எப்படி இருக்கும்னா, இந்த கதைக்கு என்ன தேவைன்றதை மற்றவங்க சைட்லேருந்து விட்டு அவங்களுக்கு தேவையானது அந்த எஃபர்ட் அவருக்கு கொடுப்பாரு. ரொம்ப அவங்களுக்கு அந்த தேவையான இடத்த கரெக்டாக ஈக்குவலாக கொடுத்து அந்த மாதிரி வேலை வாங்குற ஒரு ஆள். எனக்கும் நிறைய சஜஷன் கொடுத்தாரு, இப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலான்ட்டு. ஒரு செகண்ட் மேலே, அது ஒரு கட்டத்துக்கு மேலே தான் அவர் வந்து எனக்கு ஃப்ரீடம் கொடுக்க ஆரம்பித்தார். ஸோ இவனால் முடியும் அப்படின்றது ஃப்ரம் த ஃபஸ்ட் டேலாம் வந்து நல்லா வாட்ச் பண்ணிகிட்டு இருந்தார். அது எனக்கு நல்லா கிளியராக தெரிஞ்சுது. அதுக்கப்புறமா தான் அவர் ஒருத்தராக எல்லாருமே வேலை வாங்கினாங்க. ஹீரோயினை பற்றி சொல்லணுன்னா அவங்க வந்து ஃபென்டாஸ்டிக், ப்ரில்லியன்ட். அவங்கக்கிட்ட ஒன்றுமே இல்லை. அவங்கக்கிட்ட நான் வந்து சொன்னது மேக்ஸிமம் ஒரு 5 வார்த்தை நினைக்கிறேன். கம், கோ, ஸ்மைல், ஃபீல், ஐ ஓப்பன், அவ்வளோதான். இதை வச்சே முடிச்சுட்டான் படத்தை. அதான் அவங்களுக்கு என்னென்னா புரிஞ்சுக்கிறாங்க. அந்த நியூஸில் வந்து அந்த சொல்லுவாங்களே ஊம பாஷை பேசுகிற மாதிரி, அந்த மாதிரி தான் அவங்கக்கிட்ட அந்த சீன் படிப்பாங்க, அவங்களுக்கு புரிஞ்சிடும். லிட்டில் எமோஷ்னல், அவ்வளோதான். அந்த மாதிரி தான் ஏதோ சொல்லி, ஆனால் வர வேண்டியது கரெக்டாக வந்துருச்சு. அந்த விஷயத்தில் சூப்பர். எனக்கும் நம்பிக்கை வந்துருச்சு. இனிமேல் எந்த ஹீரோயின் ஹிந்தியில் இருந்தாலும் எந்த நாட்டில் இருந்து வந்தாலும் நம்மளால் வேலை வாங்கிட முடியும், அவங்களுக்கு கதை புரிஞ்சா அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுது. மற்றபடி எல்லாருக்குமே, என் டீம் எல்லாருக்குமே, மெயினாக சந்தானம் சார், அவரை மறுபடியும் சொல்கிறேன், அவர் இல்லைன்னா நான் இங்கே இல்லை, அதுதான் உண்மை. அவர் தான் எனக்கு வாய்ப்பு கொடுத்தது. ஓகே, எல்லாருக்கும் நன்றி. இந்த படம் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லோரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப பெருசாலாம் எதிர்பார்த்தீங்கன்னா இருக்காது. ஜாலியாக ஒரு கதையோடு சேர்ந்த படமாக இருக்கும். எல்லாருக்கும் நன்றி, ரொம்ப நன்றி.